Kanmanis! இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இலை பரோட்டா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு, அது கூட 1 டம்ளர் பால், 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை ரவை ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மொறுன்னு வரக்காக நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். அப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ இது மேலே நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு வெட் கிளாத்தை இப்படி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 to 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் பால்ஸ் இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கோங்க. இதுக்கு மேலே திரும்பி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி அகெயின் நம்ம இதை வந்து ஒரு 1 hour ஊற வைக்க போகிறோம். திரும்பி வெட் கிளாத் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour ஊறட்டும். இப்போ ஒரு சின்ன பவுலில் பட்டர் அண்ட் கீ ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம பரோட்டாக்கு நல்லா லேயர் கொடுக்குறக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பால்ஸை எடுத்து நம்ம பரோட்டாவை நல்லா விரிச்சிடலாம். இப்படி நல்லா விரிச்சுக்கோங்க. மாவு யூஸ் பண்ண அவசியம் இல்லை, வேணுமா கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா இப்படி பண்ணாலே அது அழகாக விரிஞ்சிரும். அவ்வளோ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், சூப்பராக விரியுது. கீ அண்ட் பட்டர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு வந்து நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பட்டர் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா லேயரும் கொடுக்கும். ஒரு நைஃப்பில் இந்த மாதிரி நம்ம லேயர்ஸாக பிரிக்க போகிறோம். சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம போடுறோமோ அவ்வளோ நிறைய நம்மளுக்கு லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ இப்படி ஒரு ஷார்ப்பான பிளேட் இல்லை இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் இது இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக தள்ளி ஒன்று சேர்த்திக்கோங்க. இதை நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் பண்ணி கடைசியாக இருக்கிறத நடுவில் ஜாயின் பண்ணிடுங்க. எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அகைன் இது 1 மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும், இல்லை உடனே கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் அகைன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையிலேயே பிரித்து விட்டுக்கோங்க. கையிலேயே விரிச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தின்ன வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுது. தோசைக்கல்ல நம்ம இப்போ பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். நம்ம நிறையா பட்டர், ஆயில், கீ எல்லாம் போட்டிருக்கனால அவ்வளோ ஆயிலாக இப்போ தேவைப்படாது. வேணும்னா ஸ்லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா லைட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா ரெடி. பாருங்கள், இப்போவே சூப்பராக இருக்குது. அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுது. எல்லா பரோட்டாவும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், லேயர்ஸ் தெரியுது. நம்ம ஒரு அடி அடிச்சிடலாம். சரி, இந்த மாதிரி அடிச்சிட்டோம்னா அந்த லேயர்ஸில் விரிஞ்சு வந்து நல்லா வெளியில் வந்துடும். வாவ், பாருங்கள், அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா எப்படி வாங்குவோம் அதை விட சூப்பராக இருக்குது. லேயர்ஸ் பாருங்கள், அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பர். இப்போ நம்ம இலை பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். இலையில் இந்த மாதிரி ஒரு பரோட்டா வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சிக்கன் சால்னா பண்ணி வச்சுருக்கோம். அது இந்த மாதிரி மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வாவ்,
சூப்பராக இருக்குது பாருங்கள். சால்னா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இந்த மாதிரி இன்னொரு பரோட்டா வச்சுட்டு அகெயின் சால்னாவை மேலே ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஊறணும், அதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இலையை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 டைப்பாக நம்ம இலையை ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டு கயிறு கட்டிடுங்க. இதை நம்ம வந்து தோசைக்கல்ல நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் 8 to 10 minutes வச்சு எடுக்க போகிறோம். தோசைக்கல் நல்லா சூடானோடனே வச்சு இப்படி பண்ணுறதுனால அந்த இலையோட ஃப்ளேவரும் சேர்ந்து அந்த பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம இலையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பரோட்டா இனி நல்லா ஊறும். இப்போ நம்ம 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்மெல்லே சூப்பராக வருது. அந்த இலை கிரேவி ஸ்மெல் வாவ். அங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பரோட்டாலாம் நல்லா ஊறி இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது. அந்த கலரை பாருங்கள், மவுத் வாட்டரிங்காக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க தெரியுதா? அப்படியே ஊறி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? வேற லெவல்ல வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு அநியாயத்துக்கு. சேர்ந்தா வாய்க்குள்ள போடணும். இரு நான் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கிறேன். எச்சி வெளியில விழுந்து சரி 1 2 3 சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுவையை நாங்க ருசிச்சதே இல்லை. என்ன ஃப்ளேவர் கொடுக்குதுன்னா இந்த இலை தான் வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்களும் இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ணுவோம். ஆமா, உங்களுக்கு வேணுமா? இப்பெல்லாம் நீ அவங்கள வந்து சூப்பர் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பாய். நாங்கள் சாப்பிட போறோம். பாய்.